அன்புள்ள குடும்பத்தினரே. அன்பான சகோதர சகோதரிகளே, குழந்தைகள் மற்றும் இளைஞர்களே. நான் அருண் பியஸ் மட்கி. இன்று ஜூன் மாதம் 24ஆம் நாள். வழக்கமான ஆண்டின் 12வது செவ்வாய். இன்று கர்கா ஆசீர்வத் நயா சவேரா சீசன் 2 இன் 15வது எபிசோட். அர்த்தங்கள் விளக்கப்பட்டுள்ள பைபிள் வசனங்கள் பின்வருமாறு. ஜூன் 12 2025 அன்று மதியம் நள்ளிரவு 1:38 மணிக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஒரு நிமிடத்திற்குள் விபத்துக்குள்ளானது. முதல் பைபிள் வசனத்தை பற்றி பேசுங்கள். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் வசனம் எண் 1. உன்னதமானவரின் மறைவில் வசிப்பவர் சர்வவல்லவரின் நிழலில் ஒரு இடத்தை கண்டுபிடிப்பார். பொருள்: இந்த வசனம் கடவுளின் பாதுகாப்பு மற்றும் தங்குமிடம் பற்றி பேசுகிறது. உன்னதமானவரின் மறைவில் வாழ்வது என்பது கடவுளுடன் நெருங்கிய உறவில் வாழ்வது. அவரை முழுமையாக நம்புவது மற்றும் அவரது முன்னிலையில் வாழ்வது. இதைச் செய்பவர்கள் சர்வவல்லவரின் நிழலில் பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் காண்கிறார்கள். இதன் பொருள் கடவுள் அவர்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் பாதுகாத்து அவர்களுக்கு அமைதியையும் நிலைத்தன்மையையும் தருகிறார். இது விசுவாசிகள் கடவுளையும் அவருடைய பாதுகாப்பையும் முழுமையாக நம்புவதை உறுதி செய்கிறது என்பதை இது காட்டுகிறது. கடைசியாக பேசப்பட்ட பைபிள் வசனம். புனித யோவானின் பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் எண் 4 இல் கூறியது. உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும்படி இவற்றை எழுதுகிறோம். பொருள்: அப்போஸ்தலன் யோவான் தனது கடிதத்தை இங்கே எழுதுவதற்கான காரணத்தை விளக்குகிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் எவ்வாறு கண்டார், கேட்டார், தொட்டார் என்பதைப் பற்றி அவர் எழுதுகிறார். இந்த உண்மையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் நோக்கம் ஆசிரியரின் மகிழ்ச்சியை முழுமையாக்குவதாகும். கடவுளுடனான ஐக்கியத்தின் மகிழ்ச்சி பகிர்வதன் மூலம் அதிகரிக்கிறது மற்றும் மற்றவர்கள் அதே மகிழ்ச்சியை அனுபவிக்க உதவுகிறது என்பதை இது காட்டுகிறது. இந்த வசனங்கள் அனைத்தும் விசுவாசம், நம்பிக்கை, கடவுளின் பாதுகாப்பு, அவரது ஒழுக்கம் மற்றும் சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதன் மகிழ்ச்சி ஆகிய முக்கியமான கிறிஸ்தவ கொள்கைகளை எடுத்துக்காட்டுகின்றன. நாம் ஜெபிப்போம். என் இயேசு கிறிஸ்து. என் பிதாவே. இயேசுவின் இருதயம். மரியாளின் இருதயம். இன்று ஜூன் மாதத்தின் நடுப்பகுதி. இன்று 2025ஆம் ஆண்டின் 6வது மாதம். நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் குறிப்பிட்ட இறந்த நபர்களின் பெயர்களையும் சேர்க்கலாம். அதாவது மறைந்த டாக்டர் ரெவ். தாமஸ் சமத் அவர்களுக்காக நாங்கள் குறிப்பாக ஜெபிக்கிறோம். அவர் நம்மிடையே வாழ்ந்து அவரைப் பற்றிய சில நினைவுகள் அல்லது குணங்களை எங்களுக்கு தந்தார். ஆண்டவரே, தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து துக்கப்படுபவர்களையும் ஆறுதல்படுத்துங்கள். மரணம் இறுதியானது அல்ல என்பதை அறிந்து அவர்களை உமது சமாதானத்தாலும் நம்பிக்கையாலும் நிரப்புங்கள். மேலும் உமது உயிர்த்தெழுதலின் மூலம் நாங்கள் அனைவரும் ஒரு நாள் மீண்டும் ஒன்றிணைவோம். உமக்குப் பிரியமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. இதனால் எங்கள் நேரம் வரும்போது நாங்களும் உம்முடன் நித்திய ஜீவனில் நுழைய முடியும். உம்முடன் பரிசுத்த ஆவியானவருடன் ஒரே கடவுளாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எனது யூடியூப் சேனலை மறந்துவிடாதீர்கள்.